வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 14/6/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிவை பார்க்கலாங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 15 to 17 கொண்ட பை 800 to 1000 ரூபாய்க்கும், 17 to 20 கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகா 1200 வரைக்கும் இன்றைக்கி மிளகா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செடி முருங்கை 40 to 45க்கும், மரத்துக்காய் 35 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகி. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 20 to 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 500 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 to 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 140 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100க்கும், பல்லு பூண்டுகள் 70 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. தக்காளி ஃபஸ்ட்டு குவாலிட்டி 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி 300 ரூபாய்க்கும், அதே 15 கிலோ கொண்ட காஞ்சனம் சாகோ தக்காளி 270 80க்கும், மதன் தக்காளி 230 240க்கும், இதர செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 200 ரூபா கண்டிஷன் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெளியூர் ஆந்திரா தக்காளி 28 கிலோ கொண்ட பாக்ஸ் 600 to 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கொத்தமல்லி தழைங்க ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 13 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கொத்தமல்லி தழை சற்று விலை இறக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 7 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையை 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு 35 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 40 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 30 ரூபாய்க்கும், வெட்டு கேரட்டுகள் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஹோல்சேல் ப்ரைஸில் 30 கிலோ மூட்டை 600க்கும், சில்லறை விற்பனை 40 to 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான நெல்லிக்காய் இருந்ததுன்னா ஒரு கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளிக்காய் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 120 130க்கும், சப்போட்டா பழம் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோமாங்காய்ங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பாக்ஸ் 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. மாங்காய் வரத்து ரொம்ப அதிகங்க, சீசனாக இப்போ மாங்காய் சீசனுங்க. வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை இறக்குங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் 15 கிலோ கொண்ட போய் 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 15 to 20 ரூபா தானுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 200 to 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய்ங்க 25 கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரிக்காய்ங்க, சிம்ரன் பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 200 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்சத்திலே 15 to 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ இஞ்சி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குது இஞ்சி. எலுமிச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி பழமாக இருந்தால் ஒரு கிலோ 50 to 60க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 30 to 40 ரூபாய்க்கும். வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப அதிகங்க. இன்றைக்கி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இன்றைக்கி விலை உயர்வுன்னு சொல்லுவாங்க. 25 கிலோ கொண்ட காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் இருந்து 1200 to 1500 வரைக்கும் ஒரு சில வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. காய் வரத்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா அதிக விலை கொடுத்து இன்றைக்கி வாங்கிக்கிறாங்க. 25 கிலோ போய் 1500 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வாங்கிக்கிறாங்க.
அதே நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்டப்போ அதுவும் சேம் ரேட்டுக்கு போயிருக்குது தெளிவான காய். காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இன்றைக்கி 40 ரூபாயிலிருந்து 55 ரூபா வரைக்குமே வாங்கிக்கிறாங்க. விதை வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 40 to 50 ரூபா வரைக்குமே வாங்கிக்கிறாங்க. டோட்டலாக சொல்ல போனால் வெங்காய விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிலோவுக்கு 5 ரூபா வந்து விலை உயர்வாக தான் இருக்குதுங்க. அடுத்து பெரிய வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இதில் எந்த மாற்றம் இல்லைங்க. தொடர்ந்து பெரிய வெங்காயம் அதே கண்டிஷனில் கடந்த ஒரு வாரம் ஒரு 10-15 தினமாக இருக்குதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 8 to 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபாய்க்கு ஒரு சராசரி ஒரு பூ 30 ரூபாய்க்கு போகுதுங்க. அதே 24 பூ பார்த்தீங்கன்னா 700 to 750 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து தேங்காய்ங்க நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா ஒரு கையிலே 3 வைக்கிற மாதிரி நச்சுப்பொடியை பார்த்தீங்கன்னா ஒரு காய் 10 ரூபாயிலிருந்து 13 ரூபா வரைக்கும். மீடியம் சைஸ் 20 to 22ங்க. நல்ல பருவட்டு 450 கிராம் வர காயாக இருந்தால் 30 ரூபாய்க்கு குறையாமல் விற்கிதுங்க. சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து தர்பூசணிக்காய்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு காய் தான் அதிகமாக வரத்து வருதுங்க. சீசனுங்க 40 கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக 200 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு தான் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே அதோட விலை ஸ்லோவாக தான் இருக்குங்க. ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்து வியாபாரிகளும் இங்கே 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க. கொய்யாப்பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெங்காய விலை பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்துக்குதுங்க. இன்றைக்கி கிலோக்கு 5 ரூபா வந்துருக்கு. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காய் வச்சுருந்தீங்க பார்த்து கொடுங்க. 45 to 50 ரூபாய்க்கு போனவங்க இன்றைக்கி 50 to 55 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளேயே வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்லேயும் பைக்கு 200 ரூபா 300 ரூபா ஏறிக்குதுங்க. இப்போ பிடுங்கிட்டு இருந்தீங்க ஸ்டேஜில் இருந்தால் பார்த்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.